வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே குருங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகிரகங்கள் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வருஷங்கிறது ஆகும். இப்ப மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியில இருக்கிற குரு மிதுன ராசிக்கு மாற போறாரு. அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வரார். அப்படி 6ஆம் இடத்துல குரு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மகர ராசி பொறுத்தளவுல குரு வந்து நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு சனியும் உங்களை விட்டு டோட்டலா விலகிட்டாரு. இப்ப வந்து குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானத்தையும் பார்க்கறாரு, 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்தையும் பாக்குறாரு, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பாக்குறாரு. இப்ப வந்து 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தையும் பாக்குறதுனால கண்டிப்பா மகர ராசி பொறுத்த அளவுல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மெயினா வந்து 10ல குரு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தொழில் மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம தொழில் 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானத்திலையும் பாக்குறதுனால நிறைய பேர்த்துக்கு அங்கீகாரம் இல்லாத தொழில், நிரந்தரம் இல்லாத தொழில் இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாய நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த தொழிலுக்கு போனாலும் உங்களால நிரந்தரமா இருக்க விடாது. ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு ஏதோ ஒரு இடம் விட்டு இடம் அப்படி மாறிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ங்கிறது இருக்காது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா இருக்காது. தகுதி மிக்க வேலைங்கிறது அமையாம இருக்கலாம். உங்களுக்கான ஒரு உரிமை இல்லாத ஒரு தொழிலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கீகாரம் மிக்க தொழிலும் உயர் பதவிகளும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கட்டாயம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அந்த சொந்த தொழில் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த தொழிலை விட்டுட்டு வெளியூருக்கு போயிருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. நிறைய பேர் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட்னர் வந்து டெவலப் ஆயிடுவாரு, இவரு டவுன் ஆயிடுவாரு. இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் உங்களுக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பா கிடைக்கும். உயர் பதவிகள் தேடி வரும். நீங்க எதிர்பார்த்த தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு இன்டர்வியூக்குள்ள ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மார்க்ல 5 மார்க்ல ஜஸ்ட் மிஸ்ல விலக போயிருக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பிடிக்காத வேலைக்கெல்லாம் போயிருப்பாங்க. படிச்ச வேலை வேற, படிச்சது வேற, போயிட்டு இருக்கிற வேலை வேற. அப்படி இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மிக்கங்கிறது தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புங்க பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் தேடி வரும். தேடி வந்து சில பேரை வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்க முடியாம சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொழில் உங்களுக்கான நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும். அதே மாதிரி திடீர் வாய்ப்புகள் வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். அப்படி வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா இப்ப வந்து இந்த குரு மாறுனதுக்கு அப்புறம் சொந்த தொழிலுங்கிறது பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு சிவில் சம்பந்தப்பட்ட தொழில், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட தொழில், கலை சார்ந்த தொழில், பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் கண்டிப்பா வரும். உயர் பதவிகள் கண்டிப்பா தேடி வரும். சேலரி இன்க்ரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பா அமையும். உங்களுடைய மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா எத்தனை வருஷம் நம்ம இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான உரிமை கிடைக்கல, நமக்கான ஒரு பெயர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம விரயஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. 12ஆம் இடமாங்கிறது விரயஸ்தானங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சம்பாரிச்சிருப்பீங்க. சம்பாரிச்சு தேவையில்லாத விரயங்கள், நீங்க எதிர்பார்க்காத செலவுகள் அமைஞ்சிருக்கும், கடன் தொல்லைகள் அமைஞ்சிருக்கும், ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் கொடுத்துருக்கும்.
ஒருத்தருக்கு நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து மாறி இருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காலகட்டம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சுப விரயங்களா மாறும். எனக்கு கேட்டீங்கன்னா விரயத்துல 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இதே ஒரு பாவகரங்கள் 12ஆம் விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்னன்னா நமக்கு தேவையில்லாத விரயம். அதே ஒரு சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அது சுப விரயமா மாற்றும். சுப விரயங்கிறது என்னதுன்னா ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம் அமைக்கிறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க பண்ணும்பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு மெயினா விரயங்கள் வராதுங்க. அதனால சுப விரயம் வீடு கட்ட முடியாதவங்க தாராளமா வீடு கட்டலாம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமையுமா, எப்ப பார்த்தாலுமே வந்து வாடகை வீட்டிலே இருக்கும், நமக்கான சொந்த வீடு அமையலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொந்த தொழில் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், சொந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ப்ரெஷருங்கிறது அதிகமா இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கறாரு. அப்படி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல மன நிம்மதி, சந்தோஷம், திடீர் வாய்ப்புகள் இதெல்லாமே தேடி வரும். எப்பவுமே ஒரு குரு வந்து தன்னோட குடும்பஸ்தானத்தை பார்க்கறத, குடும்பஸ்தானத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல வந்து ஒரு மன நிறைவாகவும் நிறைஞ்ச வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு உழைப்பு போடுவாங்க, ஆனா உழைப்புக்கான தகுந்த பலனுங்கிறது கிடைக்காது. அது எல்லாமே அவங்க வந்து கிடைக்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைங்கிறத வச்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள மெயினா ஒரு அன்பு அரவணைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். எனக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லாத போது நீங்க எங்க போய் ஒரு ஒர்க்கில் கூட உங்களால வந்து நிம்மதி இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நண்பர்களும் மூலிய சேர்க்கையினால நல்ல ஒரு பண்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, ரிலேட்டிவ் சர்க்கிளும் சரி, இல்ல கணவன் மனைவிகளும் சரி, எல்லாமே உங்கள்கிட்ட விலகி போயிருப்பாங்க. உங்களை நெகட்டிவா அவங்க நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காக ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த இருக்கு. இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்குவாங்க. பட் இது நம்ம பார்க்கறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன் ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்து நமக்கு குரு எந்த இடத்துல நம்ம ஜாதகத்துல யோகமான ஒரு பலனா கொடுத்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால இப்ப வந்து நம்ம ஒரு பொது பலனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உங்க சுய ஜாதகம் பார்த்து அதனோட முழு விவரங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.